வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் பேக் டு ஒரு வின்னிங் ட்ராக்ன்னு சொல்லலாம். நேத்து மேட்ச் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாமே பயங்கர ஹேப்பியா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். வான்கடே ஸ்டேடியத்தில பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ அவங்க சொந்த மண்ணிலேயே வச்சு செஞ்சிருக்கோம்னு சொல்லலாம். இந்த வெற்றிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பிளான் இருந்திருக்கு. அது வேற யாரும் இல்ல. நம்ம முகேஷ் சௌத்ரி தான். தோனி அண்ட் ருத்ராஜ் பார்த்தீங்கன்னா, போட்ட பிளான் தான் அது. நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஸ்பென்சர் ஜான்சன் தான் ஆடுவாருன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தோம். ஆனா முகேஷ் சௌத்ரி பார்த்தீங்கன்னா, உள்ள வந்தது ஆட்டத்தையே பார்த்தீங்கன்னா மாத்திருச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் சிஎஸ்கேவோட புதிய ரீப்ளேஸ்மென்ட் சைனிங் ஆகாஷ் மத்தவால் பத்தி சில சுவாரஸ்யமான தகவலையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேத்து மேட்ச் பார்த்தீங்கன்னா பவுலிங் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எடுபடுமான்னு யாருமே பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கல. ஆனா அகில் ஹுசைன் மற்றும் நூரக் ஜோடி பார்த்தீங்கன்னா சும்மா மிரட்டிட்டாங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா அகில் ஹுசைன் ரொம்ப போல்டா பார்த்தீங்கன்னா பவுலிங் போட்டாரு. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் பேசும்போது சஞ்சு சாம்சனோட பேட்டிங்க பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பவே பாராட்டி பேசியிருப்பாரு. சஞ்சு சாம்சன் நேத்து அடிச்ச செஞ்சுரி பார்த்தீங்கன்னா ரொம்ப வேல்யூபிளான ஒண்ணு. ஆப்போசிட் டீம் அதே பிட்ச்ல பார்த்தீங்கன்னா 103 ரன் வித்தியாசத்துல தோக்குறாங்கன்னா, அப்ப சஞ்சு சாம்சன் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பெருசுன்னு பார்த்துக்கோங்க. சஞ்சு நடுவுல கொஞ்சம் ஸ்லோவா ஆடுனதுக்கு காரணம் விக்கெட்ட விடாம ஆட்டத்த பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போகணும் தான். நம்ம தல தோனிக்கு எப்படி ரெய்னாவும், ஜடேஜாவும் இருந்தாங்களோ, அதே மாரி பார்த்தீங்கன்னா ருத்ராஜுக்கு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் இப்போ ஒரு பெரிய பலமா இருக்காரு. மேட்ச் நடுவுல பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சலசலப்பு நடந்துச்சு. திலக் வர்மாக்கும், ஜேமி ஓவட்டருக்கும் இடையே ஒரு காரசாரமான பார்த்தீங்கன்னா, ஒரு விவாதம் நடந்துச்சு. திலக் வர்மாக்கு பார்த்தீங்கன்னா 2வது ரன்னுக்கு கூப்பிட்டு அப்புறம் ஓடல. பார்த்தீங்கன்னா, கடுப்பான ஜேமி ஓவட்டனுக்கும், திலக் வர்மாவுக்கும் ஒரு கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா மேட்ச்ல நடந்துச்சு. ஆனா மேட்ச் முடிஞ்சதும் 2 பேருமே கை குலுக்கி சமாதானம் போயிட்டாங்க. இதுதான் கிரிக்கெட்டோட அழகு. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஆகாஷ் மத்வால ரீப்ளேஸ்மெண்ட்டா எடுத்திருக்காங்க. இதுல ஒரு பெரிய லாஜிக் இருக்கு. சிஎஸ்கே இவர கலீல் அகமதுக்கு பதிலா எடுக்காம, ஆயுஷ் மாத்ரேக்கு பதிலா எடுத்திருக்காங்க. எதுக்குன்னா ஆயுஷ் மாத்ரேவோட பேஸ் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 30 லேக்ஸ் தான். ஆகாஷ் மத்வாலோட பேஸ் பிரைஸும் 30 லேக்ஸ் தான். கலீல் அகமதோட பேஸ் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2 கோடி ரூபா. அவர் அப்படியே பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒருவேளை சீசன்ல போக போக வேற ஏதாவது பெரிய பிளேயர் தேவைப்பட்டா அந்த 2 கோடி ஸ்லாட்ட யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சிருக்காங்க. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு ஒரு புத்திசாலித்தனமா யோசிச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஆகாஷ் மத்வால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டெத் ஓவர் பவுலர். பிளேயிங் லெவல்ல வரதுக்கு பார்த்தீங்கன்னா டீம் இன்னும் பார்த்தீங்கன்னா பலத்தை சேர்க்கும். இதுல எல்லாரும் ஸ்பென்சர் ஜான்சன் தான் ஆடுவார்னு நினைச்சாங்க. ஆனா முகேஷ் சௌத்ரி உள்ள வந்தாரு. மும்பை இந்தியன்ஸ் பேட்ஸ்மேன்கள் ஸ்பென்சரோட வேகத்துக்கு ரெடி ஆனதப்போ முகேஷ் சௌத்ரி பார்த்தீங்கன்னா தன்னோட ஸ்விங் மூலமா அவங்கள திணற வச்சுட்டாரு. முக்கியமா பார்த்தீங்கன்னா முதல் ஓவர்லே குண்டன் டிகாக்கோட விக்கெட்டை எடுத்தது தான் டர்னிங் பாயிண்ட். முகேஷ் உள்ள வந்ததுனால தான் நம்மால ஒரு ஃபாலிங் ஸ்லாட்டை மிச்சப்படுத்தி அகில் ஹுசைனை ஆட வைக்க முடிஞ்சது. முகேஷ் சௌத்ரி பார்த்தீங்கன்னா நேற்று மேட்சோட நிஜமான ஒரு அன்சங் ஹீரோ. ஸோ மொத்தத்தில் சிஎஸ்கே இப்போ சரியான ட்ராக்ல வந்துட்டாங்க. பாயிண்ட் டேபிளையும் டாப் 5க்குள்ள வந்தாச்சு. இந்த மொமெண்டத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணா கண்டிப்பா பிளே ஆஃப் போறது உறுதி. முகேஷ் சௌத்ரியோட கம்பேக், ஆகாஷ் மதரோட என்ட்ரி பத்தி நீங்க என்ன என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் பார்த்தீங்கன்னா உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அண்ட் தென் டாடா பை, சி யூ.